வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். நாங்கள் தற்பொழுது கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் காரைதீவு சந்தியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த காரைதீவு சந்தியிலே ஒரு தமிழ் புலவருடைய சிலை கூட அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லை, இந்த காரைதீவு சந்தியானது 3 இடங்களை சென்றடைகின்றது. இந்த பக்கமூடாக சென்றால் இலங்கையிலே சுனாமி பேரலையின் போது அதிகளவாக பாதிக்கப்பட்ட மாவட்டமான அம்பாறையை அடைய முடியும். அது மாத்திரமல்ல, நேர்பாதையினூடாக சென்றால் கல்முனையை அடைய முடியும். அது மாத்திரமல்ல, எனக்கு இந்த புறமாக செல்கின்ற இந்த பாதையினூடாக சென்றால் அக்கரைப்பற்றை கூட சென்றடைய முடியும். இவ்வாறு இந்த காரைதீவு சந்தியானது 3 சந்தியாக பிரிந்து காணப்படுகின்றது. இன்றைய நிகழ்ச்சி கூட இந்த காரைதீவை பற்றிதான முழு விடயங்களாக உங்களுக்காக காத்திருக்கின்றன. வாருங்கள், நிகழ்ச்சியில் இந்த பகுதிக்கு இந்த காரைதீவு பற்றிதான பல சிறப்பான விடயங்களை பார்க்கலாம். சிறப்பாக பண்டிதர் என அழைக்கப்படுவர் சுவாமி விபுலானந்தர். இவருடைய திருவுருவச் சிலை தான் இந்த காரைதீவு சந்தியிலே அமையப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, தமிழுக்கும் சைவத்துக்கும் தொண்டாற்றிய இந்த சுவாமி விபுலானந்தர் ஒரு நூலை கூட இயற்றியிருக்கின்றார். அதுதான் அவருடைய கையில் கூட வைத்திருக்கின்றார். ஜாழ்நூர் என்று சொல்லப்படுகின்ற நூலை அவர் எழுதியிருக்கின்றார். தமிழர்களுடைய வரலாற்றிலே பல சம்பிரதாயங்களை இந்த நூலிலே சிறப்பாக எழுதியிருக்கின்றார். இவருடைய திருவுருவச் சிலை இந்த இடத்திலே காணப்படுவது ஒரு பெருமைக்குரிய விடயமாகும். மாட்டு வண்டி சவாரிகளை காண்பதே மிகவும் அரிது. இருந்தாலும் இந்த கல்முனைக்கு செல்கின்ற வீதியிலே ஒருவர் மாட்டு வண்டி சவாரி செய்து கொண்டிருந்தார். எனக்கும் மாட்டு வண்டி சவாரி செய்யணும் போலதான் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த காரைதீவு ஏன் பேர் வந்த
தான் உங்களை குறிப்பிட வேண்டும். என்ன விஷயம் சொன்னால் ஆரம்ப காலங்களிலே காரை காக்கின்ற வேளாளர் குலத்தவர்கள் இங்கே அதிகளவாக வாழ்ந்தபடியால் இந்த இடத்திற்கு காரை தீவு என்று கூட பெயர் வந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த இடங்கள் எல்லாம் ஒரே காரை மரங்களால் நிறைந்து காணப்பட்டதான் காரணமாக காரை தீவு என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. இன்னும் பல்வேறு காரணங்கள் கூட கூறப்படுகின்றன. என்ன விஷயம் சொன்னால் இந்த இடங்கள் எல்லாம் ஒரே பற்றையங்காடுகளாகவும் காரை பத்தைகள் நிறைந்த ஒரு இடமாகவும் ஆரம்ப காலங்களிலே இருந்ததன் காரணமாகத்தான் இந்த இடங்கள் கூட காரை தீவு என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. காரைதீவு பகுதியிலே பழமையானதும் புதுமையானதும் பல நூற்றாண்டுகளை கடந்த ஆலயமாகவும் விளங்குகிறது காரைதீவு கண்ணகம்மன் ஆலயம். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயம் ஒரு மன்னராட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதாகவும் இதனுடைய பழைய ஆலயம் இந்த ஆலயத்திற்கு அருகிலே காணப்படுவதாகவும் இந்தியாவிலிருந்து 3 அம்மனுடைய திருவுருவச் சிலைகள் இந்த ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அதில் ஒன்றுதான் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் இந்த ஊர் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த காரைதீவு பகுதியிலே இந்த அம்மன் ஆலயம் ஒரு புதுமைமிக்க ஆலயமாக விளங்குகின்றது. யாழ் நகரத்திற்கு யாழ்ப்பாண என்று பெயர் வருவதற்கு காரணமான யாழைத்தான் எனக்கு பின்னால் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த யாழ் இந்த கல்முனைக்கு செல்கின்ற வீதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பகுதியில் அதிகளவாக முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்கள் ஒரு சிலராகவே காணப்படுகின்றார்கள். இவர்களுடைய பிரதான தொழிலாக வர்த்தகம், அதைவிட நெல் விவசாயம் போன்ற பிரிவுபட்ட தொழில்களை சிறப்பாக செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். பெரும்பாலும் இந்த கல்முனைக்கு செல்கின்ற வீதியின் 2 மரங்கிலும் முஸ்லீம்களுடைய பல்வேறு வர்த்தக கடைகள் காணப்படுகின்றன. ரப்பர் சார்ந்த பொருட்களை தான் அதிகளவாக இந்த கடைகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த கல்முனைக்கு செல்கின்ற வீதி அடிக்கடி விபத்துக்குள்ளாகின்ற ஒரு வீதியாகவும் கருதப்படுகின்றது. தினம்தோறும் 1 தொடக்கம் 10 வரையான விபத்துகள் அந்த இடத்தில் நடப்பதாகவும் இந்த ஊர் மக்கள் பெரும் கவலையுடன் தெரிவித்திருந்தார்கள்.
தான் இருக்கின்றது. நாங்கள் கூட அடுத்த நிகழ்ச்சிக்காக இந்த மாட்டு வண்டியில் தான் செல்ல போகின்றோம். நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் என்று உங்கள் அன்பின் சர்மை. நன்றி நேர்களே. நான் உங்களை குறிப்பிட்டிருந்தேன், இந்த கல்முனைக்கு செல்கின்ற வழியில் அதிகளவாக முஸ்லீம் வியாபாரிகள் ரப்பர் சார்ந்த உற்பத்திகளை விற்பனை செய்கிறார்கள் சொல்லி இந்த இடத்தில் அதிகளவாக ரப்பர் சார்ந்த உற்பத்திகளும் அதை விட அலுமினியம் சார்ந்த உற்பத்திகளும் தான் அதிகளவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகின்றோம். நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் தாய்நாடு. அதுவரையில் சற்று நேரம் காத்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. மாகாணத்திற்கு படப்பிடிப்புக்காக சென்ற எமது குழு கிழக்கு மாகாணத்திற்கு படப்பிடிப்புக்கு செல்வதற்கு முதல் வடமத்திய மாகாணத்திலே படப்பிடிப்பை மேற்கொண்டார்கள். குறிப்பாக புலனறுவை மாவட்டத்திலே படப்பிடிப்பை மேற்கொண்ட வேளை காலை உணவை அருந்துவதற்கு ஒரு சிங்கள உணவு விடுதியிலே உணவை உண்டுவிட்டு மீண்டும் அப்படியே புலனறுவை வீதியாலே பயணித்தவர்கள் முதலாம் இலக்க சிவன் கோயிலை கண்டு அங்கே நின்று விட்டார்கள். அந்த இடத்திலே தங்களுடைய பல உரையாடல்களை மேற்கொண்டு விட்டு அப்படியே பராக்கிரம சமுத்திரத்தை அடைந்தோம். அதே போல இன்னும் பல இடங்களை பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியை தான் இப்போது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். புலனறுவையில் படப்பிடிப்புக்காக வந்த எமது குழுவினர் தங்களுடைய காலை உணவை உண்பதற்காக ஒரு சிங்கள உணவு விடுதிக்கு வந்திருக்கிறார்கள். சிங்களவர்கள் 3 நேரமுமே சோறையை சாப்பிடுவார்கள். எங்களுடைய தமிழ் மக்களை பார்த்தால் தெரியும், அவர்கள் காலையிலே புட்டு இடியப்பம் போன்ற உணவுகளை உண்பார்கள். ஆனால் இவர்கள் 3 நேரமுமே சோற்றை சாப்பிடுவார்கள். எங்களுடைய ஒளிப்பதிவாளர் ஒருவர் கூட மிகவும் வேகமாக சோற்றை சாப்பிடுவதை கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இந்த புலனறுவை ராசதானியை பொறுத்தவரையிலிருந்து மிகச்சிறந்த தொல்பொருட் சான்றுகள் அன்று தொட்டு இன்று வரை காணப்படுகிறது. அந்த வகையிலே இலங்கையிலே ஒரு சிறப்பான, அதுவும் புலனறுவை ராசதானியை வைத்து சிறப்பான முறையிலே ஆட்சி செய்த மகா பராக்கிரமபாகு மன்னனை பற்றி அறிந்திருப்பீர்கள். அந்த மன்னன் மிகப்பெரிய சமுத்திரமாகிய, இலங்கையில் மிகப்பெரிய சமுத்திரமாகிய பராக்கிரம சமுத்திரத்தை அமைத்து அவர்களுடைய நீர்ப்பாசன தேவைக்கும் விவசாயத்துக்கும் பெரும் பங்காற்றியிருக்கிறான். அதை விட அந்த பராக்கிரம சமுத்திரத்துக்கு எதிர்ப்பக்கமாக முதலாம் இலக்க சிவன் கோயிலை அமைத்திருக்கிறான். இந்த சிவன் கோயில் இந்து மதத்தவர்களுடைய பண்பாட்டை பேணி பெறுவதாக அமைவதோடு அன்று இந்து மதத்தின் பாரம்பரியத்தையும் எடுத்துக் கூறுகிறது. அதைவிட கலை அம்சம், கட்டடக்கலை அம்சத்தையும் சிறப்பாக எடுத்தியம்புவதாக காணப்படுகிறது. உள்ளே சென்று அதனை படப்பிடிக்க முடியாத காரணம் என்னவென்று சொன்னால், அது உள்ளே சென்று படம் பிடிப்பது மிகவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது.
ராசதானியை பொறுத்தவரை வந்து புலனறுவையை தலைநகராக்கி ஆட்சி செய்த பல மன்னர்களை குறிப்பிட முடியும். குறிப்பாக 1703 ஆண்டு கிபி 1703 ஆண்டில் ஆட்சி புரிந்த விஜயபாகு இன்னும் பராக்கிரமபாகு நிசங்கமல்ல மன்னனை குறிப்பிட முடியும். ஒவ்வொரு மன்னர்களுமே வந்து நீர்ப்பாசன தேவைகளை வந்து சிறப்பாக பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த முதலாம் பராக்கிரமபாகு ஒரு துளி மழை நீரையேனும் கடலிலே கலக்க விடக்கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையிலே வந்து இந்த பராக்கிரம சமுத்திரம், எனக்கு பின்னாலே தெரிகின்ற இந்த பராக்கிரம சமுத்திரத்தை மிகவும் சிறப்பான முறையில் நிறுவியிருக்கிறான். இந்த பராக்கிரம சமுத்திரமானது அன்று தொட்டு இன்று வரை இந்த மக்களுடைய பெரும்பான்மை பயிற்சிகையாக நெற்பயிற்சிகைக்கு வந்து மிகவும் உறுதுணையாக காணப்படுகிறது. அதை விட எனக்கு அருகிலே பாருங்கள், ஒரு பெரிய பட்டமரம் காணப்படுகிறது. அந்த பட்டமரத்தை சூழ ஒரு பச்சை மரம் சிறப்பாக காட்சி கொடுக்கிறது. புலனறுவை வீதியால் வருகின்ற பொழுது இன்னொரு காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது. வீதியோரங்களில் வந்து நிறைய சைக்கிள்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏதும் சைக்கிள் ஓட்ட போட்டி ஒன்று நினைத்தோம், ஆனால் அப்படியல்ல. இங்கே வந்து சைக்கிளை வாடகைக்கு விடுகிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த புலனறுவையிலே சரித்திர முக்கியத்துவம் பெற்ற பல இடங்கள் இந்த சைக்கிள் விடப்பட்ட இடத்திற்கு அங்காலை பக்கங்களில் காணப்படுகின்றன. அதைவிட வெளிநாடுகளிலிருந்து வருகின்றவர்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த சைக்கிளை வந்து வாடகைக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்கிறார்கள். ஒரு நாளைக்கு வாடகை 300 ரூபாய் கொடுக்கிறார்கள். இந்த இலங்கையிலிருந்து பல்வேறு இடங்களில் வருவர்களிடம் வந்து 300 ரூபாய் தான் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வருவர்களிடம் வந்து இவர்கள் எதுவித அடையாள அட்டை இலக்கங்களோ பதிவதில்லை. ஆனால் இந்த இடத்தை சார்ந்தவர்களிடம் வந்து அடையாள அட்டை இலக்கத்தை பெற்று பிறகு அவர்கள் சைக்கிளை ஒப்புவித்த பின்னர் அவருடைய அடையாள அட்டை இலக்கத்தை மீண்டும் பதிவு செய்து விடுகிறார்கள். சைக்கிளுக்கு வந்து எந்த சைக்கிளுக்குமே வந்து பூட்டு இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், எந்த இடத்தில் விட்டாலும் வந்து யாருமே எந்த காலத்திலையும் வந்து சைக்கிள்களை திருடி சென்றதாக சரித்திரமில்லை. சுற்றுலா தலங்களை பார்வையிட வருகின்ற சுற்றுலா பயணிகள் வந்து பெரும்பாலும் தங்களுடைய குடும்பங்களாக வருகை தந்தால் இங்கே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வருவார்கள். அவருடைய வயது அடிப்படையில் வந்து இங்கே சைக்கிள் கூட வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சிறுவர்களுக்கு கூட இங்கே சிறு சிறு சைக்கிள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு அருகிலே பார்த்தால் தெரியும், ஒரு சிறுமி கூட அந்த சுற்றுலா தலத்துக்கு செல்வதற்கு முதல் இந்த சைக்கிள் ஏறி செல்ல போகிறார். இப்போது புலனறுவையிலே படப்பிடிப்புக்காக சென்ற எமது குழுவினர் வந்து ஒரு சிங்கள உணவு விடுதியிலே உணவருந்தி விட்டு மீண்டும் தங்களுடைய படப்பிடிப்புகளை மேற்கொண்டு இப்போது வந்து மன்னம்பட்டிய சந்தியை வந்து அடைந்திருக்கிறார்கள். அந்த சந்தியிலே வந்து குளிர்பான கடை ஒன்றை கண்டவுடன் கோடை காலம் என்றபடியால் வந்து வரட்டுகின்ற தாகத்திலே வந்து இந்த இடத்தை கண்டவுடன் ஓடி வந்தார்கள். இங்கே வந்து வர்ண நிறமான கடல்களிலே வந்து பானங்கள் எல்லாம் தயாரித்து வைத்திருந்தார்கள். இவர்கள் நினைத்தார்கள் இதெல்லாம் வந்து நிறமான பானங்கள் போல இருக்கிற ஓடி வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள் இது வந்து கடையினுடைய அலங்காரத்துக்காக வைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து தோடம்பழ பானம் மட்டும்தான் கொடுக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே அவர்கள் ஆர்டர் செய்து விட்டார்கள். இப்போது கூட அவர் தோடம்பழ பானத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். இதை எமது குழுவினர் இப்போது அருந்த போகிறார்கள்.
மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. வந்து படம்பிடிப்புக்கு செல்ல போகிறோம். அதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்வோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்று இணைந்திருங்கள்.